பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தை குறித்து தியானித்து வருகிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று நம் கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நம்மை பார்த்து சொல்கிறாரு, தாகம் உள்ளவன் மேல், கர்த்தருக்கான தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலம் போல கர்த்தருக்காக ஏங்கி இருக்கக்கூடிய, கர்த்தருடைய பணியை செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய, கர்த்தருடைய அன்பின் ஆழங்களை உணர்ந்திருக்கக்கூடிய, தாகமாய் விடாய்த்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவன் ஆறுகளையும் ஊற்றுகிறவர். இது ரெண்டும் நமக்காக. அப்படி ஒரு மனிதன் தாகத்தோடு இருந்தால், அப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்காக வறண்ட நிலம் போல் காத்து கொண்டிருந்தால், அவனுடைய சந்ததியின் மேல், அதாவது நம்முடைய சந்ததியின் மேல், உண்மையாகவே நாம் கர்த்தருக்காக முழு இருதயத்தோடு தாகத்தோடும் வறண்ட நிலம் போல அவருக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்மை மாத்திரமல்ல, நம் சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், ஆமென். என் ஆவின்னா கர்த்தருடைய ஆவி. உன் சந்ததியின் மேல் என் ஆவி. ஒரு வானதூதனுடைய ஆவி அல்ல, ஒரு இறைவாக்கினருடைய ஆவி அல்ல, ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆவி அல்ல, ஒரு ஊழியனுடைய ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி, என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். அவர் லிமிட்லெஸ் காட். அவருடைய வல்லமைக்கு வரம்பு கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. இது வரைக்கும் தான் அவரால் செயல்பட முடியும், இதை தாண்டி அவரால் செயல்பட முடியாதுன்னு ஒரு காரியமும் கிடையாது. எல்லாவற்றிலும் வரம்பற்றவர், எல்லையற்றவர், நிகரற்றவர், நிரப்புதலுக்குரியவர், நிரம்பி வழியச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்றார். நிரம்பி வழியச் செய்கிற தேவன், ஏராளத்தின் தாராளத்தின் தேவன். அவர் கரம் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. அப்பேற்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம் சந்ததியை வெறும் உலக பிரகாரமான பணம், பொருள், கல்வி, தகுதிகள், உயர்வுகள் இவற்றினால் மாத்திரம் அல்ல, என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆவியை, ஆவியானவரை நம் மேலும் நம் சந்ததியின் மேலும் ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். வேற யாருடைய ஆசீர்வாதத்தையோ இல்லை, அவரை போல அவருடைய ஆசீர்வாதத்தையோ இவருடைய ஆசீர்வாதத்தையோ இவர்களைப் போல ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இவர்களை மாற்றுவேன்னு சொல்ல, என் ஆசீர்வாதத்தை. எவ்வளவு நல்ல தகப்பன் நம் தகப்பன் இல்லையா? மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல், அதாவது உன் தலைமுறையின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்ற கர்த்தர். எப்போ அப்படின்னா, அவருக்காய் தாகத்தோடு இருக்கும் பொழுது, அவருக்காய் வறண்ட நிலமாய் காத்து கொண்டிருக்கும் பொழுது. சங்கீதம் 63:1 சொல்றாரு தாவீது, தேவனே நீர் என் தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட தாகமுள்ளவர்கள் மேல் தேவன் ஆறுகளை ஊற்றுகிறார். அவர்களுடைய சந்ததியின் மேல், அதாவது நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், அவருடைய ஆவியானவரை ஊற்றுகிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இன்றும் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் நாம் ஆபிரகாமுடைய வழிவந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அன்னைக்கு அவர் சொன்னார், அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை இருதயத்தில் உணர்ந்து
நாவினாலே அறிக்கை செய்து அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சர்ச்சுக்கு வெளியில் ஒரு கூனியாக இருந்த ஒரு அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய பேத்தி இன்னமும் ஏன் கூனியாக இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அவர்களை கூப்பிட்டு சுகப்படுத்தி அனுப்புகிறார். தேவனை நம்பி தேவன்தான் மெய்யான தேவன், திரியேக தேவன்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய ஒருத்தல்களோ நம்மளுடைய முயற்சிகளோ நம்மளுடைய பக்தி விருத்திகளோ அல்ல. நாம் எல்லோரும் பொல்லாராய் இருக்கும் பொழுதே அவர் தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து தனது இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். இதை உணரும் பொழுது அவர்தான் மெய்யான தேவன் என்பதை ஆவி ஆத்மா சரீரத்தில் உணர்ந்து அவருக்காய் தாகத்தோடு காத்திருந்து ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகள் எங்கேயும் போக மாட்டாங்க. இன்றைக்கி வேணால் மதிக்காத மாதிரி தெரியலாம், இன்றைக்கி வேணால் சர்ச்சுக்கு வராதவங்களா தெரியலாம், இன்றைக்கி வேணால் பைபிள் ரீட் பண்ணாதவங்களா தெரியலாம், இன்றைக்கி வேணால் கடவுள்லாம் யாருன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருக்கலாம், தறிக்கெட்டு திரியலாம், உலக பிரியம் கொண்டு அதிகமாக உலகத்துக்கான நாட்டத்துக்குள்ளே இருக்கலாம், சினிமா பார்க்கலாம், சினிமா பாடல்களை தங்க வாயில் அவங்க பாடலாம், எந்த நேரமும் தவறான சிந்தனைகளோட போதைக்கு அடிமையாக வாழ்க்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்புங்க, உங்களையும் என்னையும், மிக மோசமான என்னையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். நான்லாம் என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும். என் தாய் தகப்பனே என்னை திட்டிருக்கிறாங்க, என் உறவுகள் எப்படா என் செத்து போவான்னு பார்த்துருக்குறாங்க, என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான சாக்கடைக்குள் வாழ்ந்தவன் நான். ஆனால் என் தேவன் மாத்திரம் நான் அப்பொழுது சாக்கடையில் இருந்த போதும் அவர் என்னை கைவிடவில்லை. நாற்றம் நடிக்கிற அந்த இடத்தில் கூட எனக்காய் காத்திருந்தார். என் மகனே, என் மகளே, என் சத்தத்திற்கு செவி கொடு, என் வசனத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்லி அப்பொழுதிலிருந்து என்னை பாதுகாத்தார். இன்று நான் ரட்சிக்கப்பட்டு, என் தேவனுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். என்னையே அவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து மீட்டெடுக்கிறாருன்னா உங்கள் பிள்ளைங்கள்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இத்தனை ஆயிரம் சந்ததிகளை கடந்து இந்த சந்ததியில் முதல் முறையாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில், பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தவன் தான், பிறந்தவன் தான். ஆனால் தேவன் யாருன்னு தெரியாது இருந்தேன். தேவனுடைய அன்பு என்ன, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு தெரியாமல் இருந்தேன். அவர் எவ்வளவு பராக்கிரம் உள்ளவர்னு தெரியாது இருந்தேன். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு தெரியாது இருந்தேன். அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை தேடி வந்தார், என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். என்னையே அவரால் மாற்ற முடியுமானால் உங்கள் பிள்ளைகளை ஏற்ற வேளையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே சந்ததியை குறித்து கவலைப்படாதீங்க, சந்தானத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் ஊற்றுவார். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு 2 நிமிடமாவது அமர்ந்திருந்து இந்த வசனத்தை தியானித்து, ஏசாயா 44:3 இந்த வசனத்தை தியானித்து, அவர் ஆவியை ஊற்றுகிற தேவன், அவர் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக ஜெபிங்கள். பிள்ளையே இல்லையே பிரதர், நான் யாருக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்னாள் தனக்கு பிள்ளை பிறக்கும் என்ற விசுவாசத்தில் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன்னு சொல்லி வசனத்தில் 1 சாமுவேல் 1 நீங்கள் முழுமையாக வாசிங்கன்னா அதில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பிள்ளை பிறக்கல, அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லை, இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், 100 வயதில் பிள்ளையை கொடுத்தவர். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். முதல்ல கர்த்தரை நம்புங்க, அப்புறம் அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க. உங்கள் கருவில் தேவன் கொடுக்க போகிற தேவனுடைய சுதந்திரமான அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, அந்த சந்ததிக்காக ஜெபிங்க. அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும்னு அன்னாள் ஜெபித்தாங்க. அதே போல் நாமும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்.
பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தினாலே அறிக்கை செய்து கர்த்தரை துதிப்போம். நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் அண்டையிலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேக உடனிருப்பினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துதனாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சுத்திகரிப்பினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எடுபடாத நல்ல பங்காகிய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீதும் எங்கள் சந்ததியில் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இன்றும் எங்களை தொடரச் செய்தவரே, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக எங்களை பார்க்கிறவரே, அப்பா விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டீரே தகப்பனே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்துக் கொண்டீரே அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, எங்கள் சந்ததிகளுக்காக, நாங்கள் முதிர் வயதிலே காணக்கூடாத சந்ததிகளுக்காகவும் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். நீர் பிறப்பதற்கு முன்பாக வெறும் 42 சந்ததிகளே கடந்திருக்கிறது. அது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. மத்தேயுவில் இருக்கிறது. 42 தலைமுறைகள் தான் கடந்திருந்தது. என் அன்பு ஆண்டவரே, உம்மை விசுவசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய சந்ததிகளையும் நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதை உணர்ந்து இப்போ எங்கள் பிள்ளைங்க இங்கே பக்கத்தில் இல்லைனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் எங்கள் சொல் பேச்சு கேட்கலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் தடிக்கட்டு திரிந்திருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, அன்னாள் தன்னுடைய பிள்ளை பால் மறந்தவுடனே கொண்டு வந்து உங்கள் சமூகத்தில் வைத்து உமக்கான ஊழியனாய் மாற்றினார். சாமுவேல் உமக்காய் பிறந்த மகனாய் இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும். எங்களுக்கு அப்பா இந்த உலக பிரகாரமான அறிவு, கல்வி, பணம், சொத்து, சுகம் இதுகளுக்காக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இல்லாமல் உங்கள் தெய்வீக பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அந்த பிரசன்னம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உம்முடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது கல்வி தரக்கூடாத அன்பு அப்பா, உலக பணம் கொடுக்கக்கூடாத அன்பு அப்பா, உலக உறவுகள் கொடுக்க முடியாத அன்பு, உலக சொத்து சுகங்கள் கொடுக்க முடியாத பாசம் உம் பரிசுத்த ஆவியினால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுகிறதற்காக நன்றி. இந்த உலகில் மிகவும் முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர். மிகவும் முக்கியமான பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம். இவைகள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சாக்கடையில் பிள்ளைகள் இருந்தாலும் என் தேவன் சாக்கடைக்குள் இறங்கி இரத்தத்தினால் கழுவி தகப்பனுடைய கையில் பிள்ளைகளாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறது. இந்த கடைசி காலமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பரிசுத்தத்தினால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் திரியேக தேவன் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீர் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை பார்த்தோ இல்லது உங்கள் எதிரிகளை பார்த்தோ, உலக சூழ்நிலைகளை பார்த்தோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை பார்த்தோ பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசம் செய்கிறார். எனவே அதை உணர்ந்து இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறதற்காக நன்றி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏற்ற வேளையில் நம் பிள்ளைகளை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. என்னை ரட்சித்த தேவன், உங்களை ரட்சித்த தேவன் நம் பிள்ளைகளையும் ரட்சிப்பார். நம் பிள்ளைகளையும் தெய்வீக பிரசன்னத்தில் நடத்துவார். அவருடைய பிரசன்னம்தான் நமக்கு முக்கியம். அவருடைய பிரசன்னம்தான் நம் வாழ்வு. அவருடைய பிரசன்னம்தான் நம் எதிர்காலம். அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது எப்படினாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில விழுந்து போயிருந்தாலும் தேவன் இறங்கி வந்து நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மையான ஹீரோ. சிங்காசனத்தை விட்டு நமக்காய் மரணத்தை தெரிந்து கொண்டவர். அப்பேற்பட்ட தேவன் ஒரே பேரான குமாரனையே பலியாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தால் சதையினால் நம்மை மீட்டுக்கொண்ட தேவன். எனவே மறந்து விடாதீர்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தாவே, இந்த ஜெபங்களை நீர் முழுமையாய் கேட்டதற்காக நன்றி. இந்த ஜெபங்கள் உங்கள் சமூகத்தில் பிரதியாய் இருப்பதற்காக நன்றி. இந்த ஜெபங்கள் அப்பா நிறைவேறக்கூடிய ஜெபமாய் இருக்கிறதற்காக நன்றி.
உமக்கு உகந்த வாசனையாக இந்த ஜெபங்கள் இருப்பதற்காக நன்றி. தூப வர்க்கமாக எங்கள் சமூகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜெபமாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்நாள் இருதயத்தை சமூகத்தில் ஊற்றினார். நாங்களும் இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை உங்கள் சமூகத்தில் ஊற்றுகிறோம். அப்பா, இந்த உலக ஆசீர்வாதங்களை கடந்து ஆண்டவரே உமது பிரசன்னம்தான் எங்களுக்கு முக்கியம். முதலாவது உமது ராஜ்யத்தையும் உமது நீதியும் தேடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி கொள்ளாததாக இருந்தது ஆண்டவர். இவைகளை உணர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். செய்தபடியினால் உம்மை துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையை எடுக்கிறோம் அன்பின் திரியேக தேவனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்மை மீட்டெடுத்த தேவன், மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டிய நம்மை மீட்டெடுத்து என்று அவருக்காக வாழ வைக்கிற தேவன் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார், ஊற்றுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் தேவன். அவர் ஆபிரகாமிடத்தில் சொன்ன வார்த்தைகளை இன்றும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். God bless you. Have a good day.